வணக்கம், நம்ம ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? கும்பகோணம் மெயின் சிட்டி ஏரியா, மார்க்கெட் ஏரியாவில் இருக்கோம். நம்ம கும்பகோணத்தில் ஏகப்பட்ட ரெசிபிக்கு நம்ம பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரவா தோசை. எப்படி டிஃபனில் வந்து ஒரு மாவு தோசை பசிக்காக சாப்பிட்றது ஒரு மாவு தோசை, ருசிக்காக சாப்பிட்றது ரவா தோசை. மாவு தோசையோட இந்த ரவா தோசை வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகுது. அப்படியே ரவுண்டாக ஊற்றுங்க. ஐயோ சூப்பர் பர். உங்களுக்கு பிடிக்குமா ரவா தோசை? ரவா தோசை பிடிக்கும், அடை பிடிக்கும், அடை அவியல் நல்லா இருக்கும். பிடிக்கும், ரவா தான் ரொம்ப பிடிக்கும். மிளகு அந்த இதெல்லாம் போட்டு செய்கிறது டேஸ்ட்டாக இருக்கும், பிடிக்கும். ரவா தோசையோட தொட்டு சாப்பிட்றது உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார், கொஸ்து வச்சாலும் கொஸ்து வச்சு பிடிக்கும். ரவா தோசை பிடிக்கும். வேலைக்கிழமைனா கடப்பா வைப்பாங்க, கடப்பா நல்லாயிருக்கும். அங்கே ஃபேமஸாக கடப்பா வேலைக்கிழமைனாலே கூட்டம் அதிகமாக இருக்கும். இல்லை, பொதுவாக சொல்லுங்கள், கும்பகோணம் மக்களுக்கு ஏன் கடப்பா பிடிக்குது? இல்லை, சாம்பார் அதிகமாக சாப்பிடுவாங்களா? இன்னைக்கு காலைல கூட வீட்டில் கடப்பா தான் வீட்டில் வச்சாங்க. எனக்கு பிடிக்கும் கடப்பா. இந்த ரவா தோசை எதோட தொட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும்? இல்லை பொதுவாக சாம்பார் எல்லாத்துக்குமே சாம்பார், ரவா சாம்பார் நல்லாயிருக்கும். சர்வர் சுந்தரம் படத்தில் நாகேஷ் சொல்கிற மாதிரி ஒரு ரவா தோசை முருகலாக சாம்பார் ஊற போட்டு சாப்பிட்ற மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி அவ்வளோ அருமையான ஒரு ரவா டிஷ்ஷு சார். இந்த ரவா தோசை வந்து எல்லார் வீட்லேயும் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அது வந்து ரவா தோசை சரியாக வரல, முறுமுறுன்னு வரமாட்டுது, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே. அப்போது இந்த ரவா தோசை இன்றைக்கி இங்கே கும்பகோணத்தில் மங்களாம்பிக்கான்னு சொல்லி ஒரு காஃபி டிஃபன் சென்டர் இருக்குது. அங்கே வந்து இந்த ரெசிபி எப்படி பண்ண சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ரவா தோசைங்கிறது இந்த அரிசி மாவு, மைதா, ரவா எல்லாம் கலந்து வர்றது தான். இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் போடுறது மிளகு, ஜீரகம், முக்கியமாக இந்த சீரகம், அதான் உடம்பை சீராக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜீரகம், அது ரவா தோசையில் முக்கியம் உள்ளது. பாக்கி கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வாசனைக்கு, பச்சை மிளகா ஒரு மினி காரத்துக்கு, இஞ்சி ஒரு செரிமானத்துக்கு, இது தவிர பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டு தயார் பண்ணுறோம். இந்த ரவா தோசை பண்ணும்போது பர்டிகுலராக சில பேர் தயிர் போடுவாங்க, சில பேர் தயிர் போட மாட்டாங்க. தயிர் போட்டால் என்ன ஆகும்? தயிர் போட்டால் 1 ஹவரில் சரியாக போடணும். இல்லைன்னா ரவா புளிக்க ஆரம்பிச்சிடும், கல்லில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதான் விஷயம். ஆமாம், நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த ரவா தோசை பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பறக்கும். இந்த பச்சை மிளகா, இந்த கேரட்டு, இந்த மல்லித்தலை, கருவேப்பிலை அப்படியே ஊற்றினதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு கலரும் அந்த ரவாவில் அப்படியே தனித்தனியாக தெரிய ஆரம்பிக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய டிப்ஸோடு நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, யாரை மீட் பண்ண போகிறோம்னா மங்களாம்பிகா டிஃபன் சென்டர் ஓனர், அதாவது எம்டி மிஸ்டர் ஹரிஹரன் சார் தான் மீட் பண்ண போகிறோம். ஹரிஹரன் சார் யாரு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து அவரோட ஹோட்டலில் பண்ணுற கும்பகோணம் கடப்பா எப்படி ரெடி பண்ணுறது, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதனால் இன்றைக்கி அவங்க கடைக்கு வந்திருக்கேன். சார் வணக்கம். வணக்கம் சார், வாங்க. இப்போ உங்கள் கிச்சனுக்கு வந்தாச்சு. எனக்கு அந்த ரெசிபி இப்போ காமிக்கிறீங்களா? காமிச்சு தரேன் சார். போகிறேன் கிச்சன் சைடு கவனிச்சுக்கிறேன் மேடம் சார், ஒய்ஃபு லக்ஷ்மி ஹரிஹரன், அவங்க தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ரவா தோசை நம்ம மாதவன் மாஸ்டர் இருக்கார் சார், அவர் தான் மாதவன் தோசை ஸ்பெஷலிஸ்ட். அவர் தான் 20 வருஷமாக கல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் எடுத்து கொடுத்துருவேன், அவர் கரைச்சி போட்டுருவார் சார். சரி, ஓகே. இந்த இடத்துல வந்து இந்த ரவா தோசைக்கு வந்து நீங்கள் தான் எல்லாம் எடுத்துறீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாம் சார். இப்போ இந்த ரவா தோசைக்கு தேவையான பொருட்கள் என்ன? 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 கிராம் மைதா, 50 கிராம் ரவா தோசை, இதுதான் ரவா போடும். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடும், சால்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி. மேலே உங்களுக்கு அலங்காரத்துக்கு இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி போட்டு கேரட் போட்டுக்கலாம். இஞ்சியை நைஸாக சீவி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது உங்களுக்கு. ஓகே, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம் சார். எப்படி நல்லா நைஸாக கட் பண்ணி, ஒரு பச்சை மிளகா ரொம்ப நைஸாக கட் பண்ணி போடணும். சரி, ஆமாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அது எப்படி மாவை மிக்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் யார் வந்து அந்த ரவா தோசையை மாவு கரைச்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கூப்பிடலாமா அவரை? தாராளமாக கூப்பிடலாம் சார். அண்ணா வாங்க. இவர் தான் மாஸ்டர் சார், இவர் தோசை மாஸ்டர், தோசை ஸ்பெஷலிஸ்ட்டு. சூடான டைம் நல்லா சூடாக உடனே போட்டு கொடுத்துருவார். எவ்வளோ தோசைனாலும் அசலாமல் அதான் கடை நல்லா கூட்டமாக இருக்க சமயத்தில் கிடுன்னு போட்டு கொடுத்துருவார் சார். நம்ம எடுத்து கொடுத்துட்டோன்னா கரெக்டாக கரைச்சி வச்சுக்கிட்டு கரெக்டாக போட்டு கொடுத்துருவோம் சார். ஆமாம் சார், கேளுங்க அவங்களுக்கு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது சொல்லி தரீங்களா?
சொல்லி தரேன் சார். சரிங்க சார். நான் வந்து இந்த ரவா தோசை வந்து எப்படி கிடைக்குது எல்லா விஷயம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே சார், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு கடைசியாக வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ சார். சொல்லி தர போகிறாரு. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். நீங்கள் கேட்டுட்டுருங்க, வந்துடுறேன். இப்போ எனக்கு எப்படி மாவு மிக்ஸ் பண்ணிட்டு சொல்லி தரீங்களா? சொல்லி தரேன் சார். சரி, ஓகே, போடுங்க. என்னென்ன போடுறோம் ஃபஸ்ட்டு அரிசி மாவு போட்டுக்கலாம் சார். இந்த ரவா தோசைக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? அரிசி மாவு, மைதா, அப்புறம் வந்து ரவை யூஸ் பண்ணுறோம். ஆமாம் சார். மைதா எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ரவை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அரிசி மாவு யூஸ் பண்ணுற கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வீட்டில் போய் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அரிசி மாவு, ரவா, மைதா இது ஃபுல்லாக காம்பினேஷன் ஆனால் தான் அந்த ரவா கொண்டு போய் கல்லில் ஊற்றணும். இல்லைனா மைதாவை தனியாக அரிசி மாவு தனியாகலாம் போட்டோம்னா அது ரவாவே வராது, தனித்தனியாக அப்படியே பிரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் மூணுமே கலவை பண்ணி இந்த ரவா தோசைக்கு பேர் வந்தது. ஓகே, ஆமாம் சார். ஸோ எது அதிகமாக போடுறோம் இதில் வந்து அதிகமாக போகிறது வந்து அரிசி மாவு மட்டும் தான் சார். சொன்ன அரிசி மாவு ஃபஸ்ட்டு, அப்புறம் மைதா, அப்புறம் ரவா சொன்னாங்க. ஆமாம். ஓகே, இப்போ வந்து அடுத்தது வந்து நான் மைதா போடுறேன் சார். சரி, ஓகே. மைதா ஒன்றோட ஒன்று சேர்க்கறதுக்காக மைதா, ரைட்டா? ஆமாம், எதுவுமே பிரியக்கூடாமங்கிறதுக்கு கோத்து பிடிச்சி ரவா முருவலாக காட்டினா கலர் கிடைக்கும். சூப்பர்ண்ணே. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா, அவர் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மைதா வந்து ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்களை ஒன்றோட ஒன்று சேர்க்கறதுக்கு ஒட்டுறதுக்கு வந்து மைதா வந்து கரெக்டாக யூஸ் ஆகுது. சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன போடுறோம்? ரவா போட போகிறோம் சார். சரி, ஓகே. இது வந்து ரவா வந்து எப்பவுமே வந்து அந்த முருவல் வந்து ப்ரௌனாக கிடைக்கிறதுக்காக இந்த ரவா வந்து போடுறது, முருவலாக வர்றதுக்காக. முருவலாக வருது. ஓகே. இந்த ரவை வந்து என்ன மாதிரி ரவை யூஸ் பண்ணணும்? அந்த பெரிய ரவை சொல்கிறாங்க, இல்லை சின்ன ரவை சொல்கிறாங்க, எந்த ரவை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இல்லை சார், நைஸாக வர ரவா வந்து அரிசி மாவு மாதிரியே இருக்கும். அது போட்டால் அந்த முருவல் கிடைக்காது, தோண்டு போகிறதுனால அந்த வந்து வாங்க மாட்டாங்க. இதிலே ரவாவிலேருந்து கொஞ்சம் மோல்டாக உள்ள ரவா கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் பெருசாக வாங்க. அது போட்டால் தான் அந்த அந்த வீசின விதத்துக்கு தனித்தனியாக பிரிஞ்சு போய் ரவா தெரிய ஆரம்பிக்கும். சரி, ஓகே, டன். ஓகே, அந்த ரவை. ஆமாம். சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது வந்து நம்ம மிளகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி எல்லாத்துலேயும் நம்ம வந்து போட்டால் தான் அதுக்கு உள்ள மனமும் ருசியும் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ மிளகு போடுறோம் சார். சரி, ஓகே. அடுத்தது ஜீரகம் போடுறோம் சார். சரி, ஓகே. சீரகம் சொன்னார் அவர். அந்த சீரகம் செரிமானத்துக்காக வந்து போடுறோம். ஆமாம் அப்படி சொல்லி சொன்னார். ஆமாம் சார். இன்னொன்று வாசனையும் கொடுக்கும், ரைட்டா? ஆமாம். ஓகே. அந்த இடத்துல இந்த மிளகு வந்து உடச்சி போடலாமா? இல்லை சார், இது வரைக்கும் இவங்க கடையிலே எந்த கடையிலுமே மிளகு உடச்சி போட்டதுக்கு. ஓகே. இப்போ பெருங்காயத்தூள் போடுவோம் சார். போடுங்க. பெருங்காயத்தூள் எதுக்காக போடுறோம், என்ன காரணம்? செரிமானத்துக்கும் அதுவும் செரிமானம் உள்ளது பவுடர் தான். இன்னொன்று மைதா யூஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல இது யூஸ் பண்ணுறது நல்லது. ஆமாம். இப்போ பாருங்க சார், இப்போ உப்பு போடுறோம். இதுக்கு தேவையான உப்பு தான் அதுக்கு. சரி, ஓகே. சரிங்க சார். மற்ற பொருள் போடலாமா? என்ன இருக்குது? இஞ்சி இருக்குது. ஆமாம் சார். சார் இஞ்சி போடுறோம் சார். ஓகே. இப்போ கேரட்டு போடுறோம். சரி. இது வந்து இதில் வந்து முந்திரி பருப்புலாம் போடலாம்ல? ஆமாம் சார், இதுக்கு முந்திரி போட்டு தான் கொடுக்கணும். ஓகே. அது வந்து இந்த பெசல் ரவாங்க நெய் ரவாங்க இருக்கும்போது முந்திரி போட்டு தான் நெய் ரவா கொடுக்குறது. உடச்ச முந்திரி தான் அந்த ஒரு டேஸ்ட் கழிக்கிறது. ஆமாம். சரி, ஓகே, தான். சார் பச்சை மிளகா போடுறோம். சரி, ஓகே. மல்லித்தலை போடுறோம் சார். சரி, ஓகே. இப்போ இந்த மல்லித்தலை போட்டோம்னா சார், இந்த பச்சை மிளகா, இந்த கேரட்டு, இந்த மல்லித்தலை, கருவேப்பிலை அப்படியே ஊற்றினதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கலரு ஒவ்வொரு கலரும் அந்த ரவாவில் அப்படியே தனித்தனியாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஆரஞ்சு கலரு. ஆமாம். அப்புறம் அந்த பச்சை கலரு. ஆமாம். அந்த இஞ்சி. ஆமாம். முந்திரி பருப்பு எல்லாமே தெரியும். ஆமாம். சரி, ஓகே. முந்திரி பருப்பு வேணால் போட்டுக்கலாம். இல்லை, முந்திரி பருப்பு இதில் போட்டு செய்ய முடியாது. நம்ம கல்லை யூஸ் தொடச்சிட்டு அதில் போட்டுவிட்டு அது மேலே தான் அந்த ரவா ஊற்றும். ஓ, அப்படியா? ஆமாம். அதாவது முந்திரி பருப்பு போடாது, இதில் போடக்கூடாது. தோசைக்கல்ல போட்டு முடிச்ச பிறகு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஊற்றணும். மாவு ஊற்றணும். ஆமாம். சரி, ஓகே தான். இந்த கருவேப்பிலை போடுறோம் சார். அப்படியே போட்டால் உங்களுக்கு என்ன ஆகும்? இது ஊறி போய் இன்னும் புதன்ட்டு அந்த முறுமுறுப்பு அந்த இதில் கிடைக்காது. அதனால முந்திரி பருப்பு தோசைக்கல்ல போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரவா ஊற்றணும்னா அதுவும் சேர்ந்து முருகல் நல்லா கிடைக்கும். நல்ல விஷயம். நல்ல வெரி குட் இன்ஃபர்மேஷன். இந்த கருவேப்பிலை போடுறோம் சார். சரி, ஓகே. பச்சை கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு சார். இப்போ கரைக்கிறீங்களா? ஆமாம். சரி, ஓகே. தண்ணி ஊற்றலாமா? ஊற்றலாம் சார். இந்தாங்க. சில பேர் தயிர் போடுவாங்க, நானும் தயிர் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் தயிர் போடலாமா இதில்? தயிர் போட்டால் 1 ஹவரில் இப்போ சரியாக பண்ணணும். இல்லைன்னா ரவா புளிக்க ஆரம்பிச்சிடும், கல்லில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதான் விஷயம். ஆமாம் சார். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். ஆமாம். அந்த ரவா ஊற கெட்டித்தன்மை வரும்ல? ஆமாம், கெட்டி ஆகும் சார். நம்ம தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆமாம். சரி, ஓகே, டன். காய்ச்சிடலாம்.
ஸோ அந்த ஃபஸ்ட்டு மாவு வந்து அந்த கெட்டிக்கிட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம், நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து தேவையான தண்ணி ஊற்றினா ரைட்டுண்ணா? ஆமாம் சார். ஆமாம் சார். இப்போ தண்ணி திருப்பி ஊற்றிருக்கோம். இது எப்படி இருக்குது பக்குவம்? இப்போ கரெக்டான பக்கம் இந்த கல்லில் ஊற்றுற பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஓகே. நம்ம அடுத்தது நம்ம கல்லுக்கு தான் எடுத்துகிட்டு போய் நம்ம கல்லை க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஊற்ற வேண்டியதான். ஆமாம். இப்போது தோசைக்கல்லை ஊற்றும் போது ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஃபஸ்ட்டு கல்லை நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு கல்லை சுத்தமாக க்ளீன் பண்ணிக்க வேண்டியது. இல்லை நாங்கள் ரன்னிங்கில் இருக்கிறதுனால அப்படியே கண்டினியூ ஆகிடுது. இப்போ வீட்டில் பண்ணுற மாதிரி தான் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தான் மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி கரெக்டான அந்த சூடை வச்சு ஊற்றிடணும். அப்போ தான் அது வீட்டில் உள்ளது. சூடு வந்து தோசைக்கல்லுக்கு பண்ணும்போது முக்கியமாக நடுப்பகுதியில் மட்டும் சூடு இருந்தால் போதுமா, எல்லா பகுதியும் சூடு கரெக்டாக வந்துருக்கணுமா? நல்ல பகுதியில் ஊற்றினா தான் சார் வந்து கரெக்டான அந்த இது வரும். அந்த நடுவில் மட்டும் வருதுன்னா அந்த நடுவில் கருவி வந்துடும். சுற்றி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் ஆகலாம். நடுவில் மட்டும் அந்த தீ ஏறணும். இதுக்கு இந்த ரவா போய் அப்படியே மாவாகவே கொதன்னு இருக்கும். அதனால எல்லா பகுதியும் வரணும். ஆமாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் குழிக்கல் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் வந்து ஃப்ளாட்டான கல்லோ இல்லை நான்ஸ்டிக் பேனோ வந்துருச்சு. நான்ஸ்டிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம். என்றைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணுறது நல்லதுக்கு இல்லை உடம்புக்கு. அதே டைமில் வந்து அந்த குழிக்கல்லில் நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா, ரவை தோசை ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக என்னன்னா அவர் சொல்கிற மாதிரி அந்த மாவு வந்து நடுப்பகுதி தங்கிடும். சுற்றி இருக்குது மெலிசாக இருக்கும், நடுப்பகுதி வேகாத. ரைட்டுண்ணா? ஆமாம் சார். அப்படின்னா கருக ஆரம்பிச்சிடும். ஆமாம் சார். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தோசை ஊற்றுறீங்களா? ஆமாம், ஊற்ற போடுங்க, ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி நான் போடவா இல்லை நீங்கள் போடுறீங்களா? இல்லை, நான் போட்டு தரேன் சார். அண்ணன் போட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்தாங்க தண்ணியா? ஆமாம் சார். இந்தாங்க தண்ணி. இடம் சின்ன இடம் தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுறோம். ஆமாம், தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டோம் சார். அப்படி மொண்டை ஊற்றுற மாதிரி. ஆமாம், சாதம் ரவாங்கிறது சின்னதாக ஊற்றிருக்கோம். இல்லை நெய் ரவாங்கிறது வந்து கொஞ்சம் நீட்டாகவே ஊற்றி ஊற்றணும். நீட்டாக? ஆமாம், இந்த கல்லுக்கும் அந்த இதுக்கும் நீட்டாக. ஆனால் இப்படி இருக்கும்ல? நீட்டாகவே. சரி, ஓகே. அந்த ஸ்பெஷல்னு சொல்லி முந்திரி பருப்புலாம் போடுவீங்க? ஆமாம். சரி, ஓகேடா. கொஞ்சம் வெந்த பிறகு கலர் அப்படியே மாறி போன பிறகு அந்த எண்ணெய் எடுத்து ஊற்றினோம்னா இன்னும் அதிக கலர் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ நான் எண்ணெய் ஊற்றுறேன் சார். இப்போ கலர் வந்துருச்சு சார். இப்போ எடுத்த பிறகு நல்லா முருவலம் இருக்குது, நல்லா கலராகவும் இருக்குது. சரி, இப்போ நான் எடுக்கிறேன். அப்படியே மடிங்க. எனக்கு எப்படி மடிக்கிறீங்க? உங்கள் சைடில் மடிங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா கலர் பாருங்க. அப்படியே அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வருது. ஆமாம். அப்பா பேப்பர் மாதிரி வருது. அவ்வளோதான். நான் ஒரு தோசை போடுறேன். போடுங்க சார். போடுங்க சார். ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ரவுண்டாக ஊற்றுங்க சார். ஐயோ, சூப்பர் பர். ஆமாம் சார். அவ்வளோதான். ஆமாம் சார். ஓகே. ரொம்ப நாள் ஆச்சு ரவை தோசை போட்டு. இப்போ இப்படி தேய்க்கலாமா? வேணாம் சார். வேண்டாம், அப்படியே விடலாமா? அது அந்த ஹீட்லேயே வந்து அதே மாறி வந்துடும். ஆமாம். ஸோ கொஞ்சம் வெந்த பிறகு எண்ணெய் ஊற்ற கடலை. ஆமாம். இந்த கடலில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழம்பு வகைகளுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த பிளெயின் தோசைக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது மாதிரி ரவா தோசைக்கு வந்து கடலை ஊற்றி நீங்கள் சுடும் போது அந்த ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். இதை வித்தியாசம். பிளெயின் தோசைக்கும் இன்கேஸ் சில பேர் ஆசைப்படுவாங்க நெய் போடலாமா கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நெய் போடலாம். நெய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே டைம் கடலை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஒன்லி ஃபார் பிளெயின் தோசை, ரைட்டா? ஆமாம் சார். ஆமாம் சார். இப்போ நம்ம கடையில் தான் வந்த உள்ளே நோஞ்சோன்னா ரவா இருக்கிறான்னு தான் கேட்பாங்க. அப்படியா? ஆமாம். ரவா ரெடி ஆகிட்டா? ரவா உடனே எனக்கு மாவு தோசை இல்லை, ரவா தோசை தான் மெயின். என் ஸ்டைலில் நீங்கள் போடுறேன் பாருங்கள், ரொம்ப நாள் ஆச்சு. நான் மடிக்கவா அப்படி? என் ஸ்டைலில்? உங்கள் ஸ்டைலில் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பரான ரவா தோசை ரெடி. எனக்கு இந்த தோசையும் நீங்கள் சொல்கிற தோசையும் டேஸ்டிங் அனுப்புறீங்களா? கண்டிப்பாக பார்க்கவா? பாருங்க சார். ஓகே, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா முருளாக இருக்குது. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி உங்க கூட ட்ராவல் பண்ணது. அண்ணன் பயங்கர சைலண்டாக இருந்தாலும் பயங்கர வைலண்ட் தோசையில். பயங்கரம். தேங்க்யூண்ணா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். உங்களை மறக்க முடியாது இந்த நாள். எதுக்காக மறக்க முடியாது? இல்லை, என்ன இந்த விளம்பரத்துக்கு என்ன கொண்டு வந்து விளம்பரம் நான் உங்கள் ரெசிபியை சொல்லி தரீங்க நாலு பேருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு வந்து அந்த அண்ணன் வந்து அழகாக வந்து அந்த ரவை தோசை எப்படி மிக்ஸ் பண்ணணும், சரி, அதுக்கப்புறம் தண்ணி போட்டு கல் க்ளீன் பண்ணி தோசை எப்படி ஊற்றுன்னு சொல்லி தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. சரி, ரொம்ப பெரிய நன்றி. அப்படியே அந்த தோசை நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். இதுதான் ரவை தோசை, ரைட்டா? ஆமாம் சார். நல்லா முறுமுறுன்னு கேட்குது சார், கேட்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
நிறைய பேருக்கு இந்த ரவா தோசை பண்ணும்போது அது எப்படி வரும் வராதுன்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும். ஆமாம். இன்னைக்கு தெளிவாக இந்த ரவா தோசை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓகே சார். மாஸ்டருக்கு ஒரு பெரிய நன்றி, உங்களுக்கு பெரிய நன்றி. உங்களை காண்டாக்ட் பண்ணால் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? நம்ம கடை வந்து மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர் 43 கும்பேஸ்வரர் வடக்கு வீதி கும்பகோணம். செல் நம்பர் 9344301418. கோயில் கும்பேஸ்வரர் கோயில் வடக்கு வீதி. வாசல் நம்ம கடை வாசலில் கும்பேஸ்வரர் வடக்கு வீதி. அந்த பக்கம் தஞ்சாவூர் மெயின் ரோடு தெற்கு வீதி. நீங்கள் கோயிலை சுற்றி காரில் வரப்போ கோயிலை சுற்றி வந்துட்டா நம்ம கடைக்கு வந்துடலாம். சாரி, கண்டிப்பாக வரும்போது கண்டிப்பாக சாப்பிடுங்க. நல்லா பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே விறகடுப்பு நேச்சர் சமையல் நல்ல சமையல். ஓகே, அது மட்டும் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இங்கே சாப்பிட வரீங்கன்னா ஓகே, நேரம் வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைனா கூட அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் ரெசிபி. ஆக்சுவலி டேரெக்டாக ஃபீட்பேக் தரலாம் சார். அது கொடுக்கலாம் சார். அதான் என் செல் நம்பர். நீங்கள் எல்லாம் சொல்லி உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கணும் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் இந்த மாதிரி ஒரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.